ஹாய் கைஸ், வெல்கம் டு விஜி ப்ரூப்ஸ். 15 நாள் சிப்ரெட் பேங்கிள் மேக்கிங் சேலஞ்சில் இன்றைக்கி 7வது நாள். இன்றைக்கி ஒரு ராயல் ப்ளூ கலரில் த்ரெட் எடுத்து நம்ம பண்ண போகிறோம். ஒரு க்யூட்டான டிசைன் தான் இன்றைக்கி பண்ண போகிறோம். அதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் சொல்லித்தரேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு த்ரெட்டை எடுத்துகிட்டு பேங்கிளில் அதை நல்லா சுற்றிக்கலாம். அழகாக 2 பேங்கிள் எடுத்துருக்கோம். என்ன டெய்லி 2 பேங்கிளாக செய்கிறீங்க அப்படின்னு கேட்டால், நம்ம இப்போ சிம்பிளான டிசைன்லேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறதுனால கொஞ்சம் அடுத்தடுத்து மாடல் வரும்போது கொஞ்சம் ஹெவியாக வரும். அதனால தான் 2 பேங்கிள் எடுத்திருக்கேன். 2 பேங்கிள் தான் டிசைன், சிம்பிளான டிசைன் தான் நினைக்கிறேன். இது பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, ராயல் ப்ளூ கலரில் த்ரெட் எடுத்து நம்ம அதை 2 வளையல்லையும் சுற்றி எடுத்துட்டோம். எடுத்ததுக்கப்புறமா ட்ரையாங்கிள் ஷேப், அதாவது முக்கோண ஷேப்பில் ஸ்டோன் இருக்குது. குந்தன் ஸ்டோன் வச்சுருக்கேன். அந்த முக்கோண ஷேப்பில் இருக்கிற அந்த ஸ்டோனை பேங்கிளில் இந்த பக்கம் ஒன்று, அந்த பக்கம் ஒன்று, அப்படி மாற்றி மாற்றி நம்ம ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்களா? நம்ம ஃபிக்ஸ் பண்ணது இதுதான். அவுட்புட் எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்களா? சிம்பிளான டிசைன் தான், ஆனால் பார்க்குறதுக்கு ஹெவியாக இருக்குது. ரொம்ப அழகாக இருக்குது. ரொம்ப க்யூட்டான டிசைனாக இருக்குது. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லுங்கள். இது பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக வந்திருக்கு. எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். அழகாக இருந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா, இந்த பேங்கிளும் கஸ்டமைஸ் தான். அது ஒரு நல்ல காதி காட்டன் சாரீ, ராயல் ப்ளூ வித்து ஒயிட் கலரு. அதனால் நம்ம இந்த மாடலில் ட்ரை பண்ணியிருக்கோம். எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். இன்னும் அடுத்தடுத்து நம்ம நிறையா மாடல் பண்ண போகிறோம். அதெல்லாம் வரிசையாக பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். வேறு எது மாதிரி பண்ணலாம், இது மாதிரி வேறு கலரில் வேணும்னா கூட நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இல்லை ஏதாவது சஜஷன் இருந்தாலும் சொல்லுங்கள். நான் புதுசாக கற்றுக்கிற மாதிரி இருந்தால் அதையும் நான் கற்றுக்குறேன். எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். டே 8ல் அதாவது 8வது நாள், அடுத்த 8வது நாளில் நம்ம மீட் பண்ணலாம். எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கற்றது கையளவு, கல்லாதது உலகளவு.